ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் ஒரு கப் ஜவ்வரிசியில் ரொம்ப டேஸ்டியான மொறு வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வெறும் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு 1.5 நாளில் காய வச்சு எடுத்துடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதோட அளவு 250 கிராம் இருக்கும். மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்த்து ஊற வைக்கலாம் கூடாது. இந்த மாதிரி ஒரு முறை அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்த பிறகு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின பிறகு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த வடிகட்டின தண்ணி நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி சின்ன சைஸ் குக்கரில் இந்த ஜவ்வரிசியை மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1.25 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. உப்பு நல்லா கலந்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கலர் தேவைப்பட்டால். இப்போ மூடி குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் மிதமான தீயில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி ஒன்று பாதியமாக இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு விசில் மட்டும் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது லேசாக ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துருங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம பாலித்தீன் கவர் இல்லைனா சுத்தமான காட்டன் துணியில் நீங்கள் வழக்கமாக எதில் வத்தல்லாம் காய வைப்பீங்களோ அந்த துணியில் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசியை இந்த மாதிரி வச்சு காய வைக்கிறீங்களோ உடனே சட்டுன்னு காஞ்சிடும். அடிக்கிற வெயிலுக்கு 1.5 நாளில் காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளாரே நிழலில் கூட வச்சு 2-3 நாள் வரைக்கும் கூட நல்லா காய வச்சு கூட எடுக்கலாம். எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். இந்த வத்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு பொரிச்சிடுங்க. பாருங்கள், பாப்கார்ன் போல் சட்டுன்னு பொரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு சுத்தமான கண்டெய்னரில் கூட மசாலா சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ தேவைப்படுது வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1 கப் ஜவ்வரிசியில் இன்றைக்கி வத்தல் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் கூட இந்த வத்தலை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு ஒரு பிளேட் நிறைய நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.